ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்துவது சம்பந்தமாக நேற்று ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய ஆலோசகர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார் என்று சொல்லி அமெரிக்க ஊடகம் ஒன்றில் செய்தி வெளியாக இருக்கிறது. எனவே அது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். அதேவேளையில் இன்று திங்கட்கிழமை தொடக்கம் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் போகின்ற கப்பல்கள் அனைத்தும் தடுத்து நிறுத்தப்படும் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருந்தவர். அதேவேளையில் அமெரிக்காவினுடைய இராணுவத்தினுடைய மத்திய கட்டளை பணியகம் அவர்களும் ஒரு சில தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற தகவல்களுக்கும் டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன தகவல்களுக்கும் இடையில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. எனவே ரெண்டு தரப்பினரும் என்னதான் சொல்லியிருக்கிறார்கள் என்பது சம்பந்தமாக விரிவாக பார்க்கலாம். இவற்றை தவிர இன்னும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. ஒவ்வொன்றாக பார்க்கலாம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். ஹோர்முஸ் நீரிணையை தாண்டி போகின்ற எந்த ஒரு கப்பலாக இருந்தாலும் அதனை நாங்கள் தடுத்து நிறுத்துவோம். ஏனென்று கேள்வி கேட்போம். எங்களுக்கு சொல்லாமல் அந்த கப்பல்கள் போகவே முடியாது என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருந்தவர். எனவே ஹோர்முஸ் நீரிணையை தாண்டி போகிற கப்பல்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே ஒரு நாளைக்கு ஒரு 4 கப்பல்கள் தான் போகுது என்று சொல்லப்படுது. முன்னொரு காலத்தில் பிப்ரவரி மாதம் 28 முதல் 100 கப்பல்கள் வரை போய்கொண்டிருந்தது. இப்போ 4 கப்பல்கள் தான் போகுதாம். எனவே அதை தடுத்து என்னத்தை சாதிக்கப் போகின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்று சொல்லி உலக ஊடகங்களில் கேள்விகள் கேட்கப்பட்டது. எனவே அது ஒரு பக்கம் இருக்க, இங்கால மத்திய கிழக்கில் நடவடிக்கையில் ஈடுபடுற அமெரிக்க இராணுவத்தினுடைய பிரிவு எது? மத்திய கட்டளை பணியகம், அதாவது சென்ட்கொம் என்று சொல்லுவோம். மத்திய கட்டளை பணியகம் அவர்கள் இது சம்பந்தமாக ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். நேர காலமெல்லாம் குறிப்பிட்டு என்னென்ன வேலைகள் செய்ய போகிறோம் என்று சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை அமெரிக்க நேரம் காலை 10 மணி தொடக்கம் எங்களுடைய நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும். அதுக்கு பிறகு நாங்கள் அதில் போற வர கப்பல்களை மறிப்போம் என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அமெரிக்க நேரம் இன்றைக்கு காலம் 10 மணி என்று சொன்னால், அது ஈரானில் என்ன நேரம் என்று சொன்னால் பின்னேரம் 6:30 மணி, மாலை 6:30 மணி. இங்கே பிரித்தானியாவில் பின்னேரம் 3 மணியாக இருக்கும். இலங்கை மற்றும் இந்தியாவில் இரவு 7:30 மணியாக இருக்கும். எனவே இன்றைக்கு ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி இலங்கை இந்திய நேரம் மாலை 7:30 மணியிலிருந்து 7:30 ஆரம்பம் என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். ஆனால் சென்ட்கொம் எனப்படுகின்ற இந்த மத்திய கட்டளை பணியகம் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் வித்தியாசமாக இருக்குது. டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன கருத்து வர, இவர்கள் சொல்லியிருக்கிற கருத்து வர. டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றார்? ஹோர்முஸ் நீரிணையை தாண்டி போகிற எல்லா கப்பல்களையும் நாங்கள் மறிப்போம் என்று சொல்லி. ஆனால் சென்ட்கொம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஈரானிய துறைமுகங்களுக்கு போய் வருகின்ற கப்பல்களை மறிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே வேளையில் ஹோர்முஸ் நீரிணையை தாண்டி செல்லக்கூடிய ஈரானுக்கு சம்பந்தமே இல்லாத கப்பல்கள் இருக்குன்னு தானே. இப்போ குவைத் நாட்டு கப்பலோ, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் கப்பல்களோ, ஏனைய கப்பல்கள் போயிட்டு வந்தால் அதை நாங்கள் ஒன்றுமே செய்ய போகிறதில்லை, எந்த விதமான கேள்வியும் கேட்க மாட்டோம், தாராளமாக அவர்கள் போயிட்டு வரலாம் என்று சொல்லி மத்திய கட்டளை பணியகம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. இதில் யார் சொல்றது உண்மை, யார் சொல்றது நடக்கும் என்றது பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இதுக்கிடையில் ஈரானிய துறைமுகங்களை நோக்கி போகின்ற கப்பல்கள் மற்றும் அங்கிருந்து வருகின்ற கப்பல்களை நாங்கள் மறிப்போம் என்று சொல்லி மத்திய கட்டளை பணியகம் சொல்லியிருக்கு தானே. எனவே சகல கப்பல் ஓனர்களுக்கு இப்போ தகவல் அனுப்பப்பட்டிருக்காம். அனைவரும் அமெரிக்க கப்பல்களுடன் தொடர்பில் இருக்கணும். அதாவது சேனல் 16 அமெரிக்க கப்பல்களை நீங்கள் தொடர்பு கொள்றேன்னு சொன்னால் சேனல் 16 தொடர்பு கொள்ளணும். எந்த நேரமும் எல்லா விதமான தகவல்களையும் பரிமாறணும். இல்லாட்டி சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்று சொல்லி மத்திய கட்டளை பணியகம் அறிவித்திருக்கிறது. இதை அனைத்து கப்பல் இயக்குநர்களும் கவனத்தில் கொள்ள சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை சொல்றது பிரிட்ஜ் டு பிரிட்ஜ் கண்டாக்ட் என்று சொல்லி, அதாவது ஒரு கப்பலினுடைய அந்த கட்டுப்பாட்டு அறை இருக்கு தானே, அந்த கட்டுப்பாட்டு அறையில இருந்து இந்த சேனல் 16 ஊடாக இன்னும் ஒரு கப்பலினுடைய கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொள்வது தான் பிரிட்ஜ் டு பிரிட்ஜ் கண்டாக்ட் என்று சொல்றது. எனவே அந்த முறையை பயன்படுத்தி அனைத்து கப்பல்களும் தொடர்பில் இருக்கணும் என்று சொல்லி மத்திய கட்டளை பணியகம் சொல்லி இருக்குது. அடுத்த முக்கியமான கேள்வி, ஈரானிய துறைமுகங்களுக்கு போயிட்டு வர கப்பல்களை நாங்கள் மறிப்போம் என்று சொன்னா எந்தெந்த துறைமுகங்கள் என்ன ஏதென்று சொல்லி விவரமாக சொல்லல. இருந்தாலும் அதை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை. ஈரானில் எந்தெந்த துறைமுகங்கள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது எங்கள் எல்லாருக்குமே தெரியும், கார்க் தீவு. கார்க் தீவில் தான் பெற்றுமளவிலான எரிபொருட்களும் இயற்கை எரிவாயும் ஏற்றுமதியாகின்றன. கார்க் தீவிலிருந்து ஏராளமான கப்பல்கள் வரணும். கார்க் தீவிலிருந்து வர கப்பல்கள் கட்டாயம் ஹோர்முஸ் நீரிணையை தாண்டித்தான் வெளியில் வரணும். அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹோர்முஸ் நீரிணையில இருந்து ஒரு 650 அல்லது 700 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அந்த கார்க் தீவு. அது முதலாவது. ரெண்டாவது
கார்க் தீவுக்கு பக்கத்திலே வந்து ஈரானுக்கு சொந்தமான மிகப்பெரிய துறைமுகம் ஒன்று இருக்குது. அந்த துறைமுகத்தை சொல்றது பந்தர் அப்பாஸ் துறைமுகம் என்று சொல்லி. பந்தர் அப்பாஸ் அது ஒரு பெரிய நகரம். அங்கே வந்து சர்வதேச விமான நிலையமே இருக்குது. பந்தர் அப்பாஸ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் என்று சொல்லி பெரிய விமான நிலையமே இருக்குது. அந்த துறைமுகம் வந்து ஈரானில் இருக்கக்கூடிய மிக பெரிய துறைமுகம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அங்கே வந்து தனியாக எரிபொருட்கள், இயற்கை எரிவாயு மட்டுமில்லாமல் சகல விதமான உற்பத்தி பொருட்களும் அங்கிருந்தான் ஏற்றுமதி ஆகின்றன. இப்போ ஈரானில் உற்பத்தி செய்யப்படுற ஏனைய பொருட்கள் இருக்குத்தானே, எல்லா விதமான பொருட்களும் வந்து அங்கிருந்து தான் ஏற்றுமதி ஆகின்றன. எனவே இயற்கை எரிவாயு, எண்ணெய், சரக்கு பொருட்கள் என்று சொல்லி சகலதும் ஏற்றுமதியாகிற மிக முக்கியமான துறைமுகம் தான் பந்தர் அப்பாஸ். ஆனால் அங்கிருந்து வர எல்லா கப்பல்களும் வந்து ஹோமுஸ் நீரிணையை டச் பண்ணி தான் வெளியில் வரணும். அது பக்கத்தில் தான் இருக்குது, இருந்தாலும் அதை டச் பண்ணி தான் வெளியில் வரணும். இது 2வது. 3வது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் இங்கால கீழே கிழக்கு பக்கத்தில் வந்து அரபிக்கடலில், அரேபியன் கடலில் வந்து ஈரானுக்கு சொந்தமான இன்னும் ஒரு துறைமுகம் ஒன்று இருக்குது. அதை வந்து நாங்கள் ஒரு 3வது பெரிய துறைமுகம் என்று சொல்லலாம். அதனுடைய பேர் வந்து யாஸ்க் போர்ட் என்று சொல்லி, எல்லாத்தையும் வந்து மேலே படத்தில் போட்டு காட்டுறேன். யாஸ்க் போர்ட் என்று சொல்லி அங்கேருந்தும் வர்த்தகங்கள் நடக்குது. எரிபொருட்கள் ஏற்றுமதி ஆகுது, ஏனைய பொருட்கள் வந்து ஏற்றுமதி ஆகுது. இப்போ அமெரிக்க கப்பல்கள் வந்து தடுக்கிறதாக இருந்தால் இந்த யாஸ்க் போர்ட்டையும் பந்தர் அப்பாஸ் அதுதான் மிக பிரதானமானது. மற்றது வந்து கார்க் தீவிலிருந்து வர கப்பல்கள், இந்த 3 விதமான கப்பல்களை வந்து தடுக்கணும் அமெரிக்காவினுடைய கடற்படை கப்பல்கள். இப்போ எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னு சொன்னால், வார கப்பல்களையும் அல்லது போகிற கப்பல்களையும் வந்து தடுக்கிறேன்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? இப்போ பந்தர் அப்பாஸிலிருந்து 2 கப்பல்கள் வருதுன்னு வைங்களேன், அதை வந்து அமெரிக்க கப்பல்கள் தடுத்து திருப்பி அனுப்புவார்களா? இங்கே வரக்கூடாது, வந்தால் தாக்குவோம், திருப்பி அனுப்புவார்களான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதை விட மிக முக்கியமான சம்பவம் என்ன தெரியுமா? சீனாவுக்கு சொந்தமான கப்பல்கள், நிறைய கப்பல்கள் அந்த பகுதியில் வந்து தாராளமாக வர்த்தகத்தில் ஈடுபடுவதாக சொல்லப்படுது. இப்போ சீன கொடியுடன் சீன கப்பல்கள் டெண்டு வந்தால் அதை அமெரிக்க கப்பல்கள் தடுக்குமா இல்லையான்றதான் இங்கே இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான கேள்வி. அப்படியே சீன கப்பல்கள் அதில் தடுக்கப்பட்டால் அதை பார்த்து கொண்டு சீனா சும்மா இருக்குமா என்றது அடுத்த முக்கியமான கேள்வி. ஏற்கனவே வந்து சீனா ஆயுத உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த உதவிகள் வந்து நிறுத்தப்படணும், சீனாவுக்கு எதிராக வரிகள் விதிக்கப்படும் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மிரட்டியிருந்தவர். இப்படியான ஒரு பின்னணியில் வந்து அந்த ஹோமுஸ் கால்வாய்க்கு பக்கத்தில் வச்சு சீன கப்பல்கள் தடுக்கப்பட்டால் பிரச்சனை வந்து அடுத்த கட்டம் நோக்கி நகரும் என்று சொல்லி இப்போவே ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த தீர்மானத்துக்கு வந்து பெரிய ஆதரவெல்லாம் கிடையாது. இது வந்து தேவையில்லாத வேலை, கப்பல்களை வந்து தடுக்கிறதால எந்த விதமான பிரயோசனமும் இல்லை, அது வந்து ஈரானுடன் நேரடி மோதல்களுக்கு வழிவகுக்கும். முதலாவது. 2வது வந்து சீன கப்பல்களுக்கு ஏதாவது நடந்தால் சீனாவுடனும் நேரடி முரண்பாட்டுக்கு போகிற மாதிரியே இருக்கும். எனவே இது பாரதூரமான பிரச்சனையில் போய் முடியும். எனவே இது வந்து ஒரு தெளிவாக எடுக்கப்பட்ட முடிவு அல்ல என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கிற எல்லா முடிவுகளுமே வந்து குழப்பமான முடிவுகள் என்று தான் இப்போ எல்லா ஆய்வாளர்களும் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் வந்து இந்த முடிவும் வந்து ஒரு தெளிவான நோக்கத்தில் எடுக்கப்பட்ட முடிவு இல்லை என்று சொல்லி இதுக்கிடையில் பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் சொல்லியிருக்கார், இந்த நடவடிக்கைக்கு எங்களுடைய ஆதரவு கிடையாது என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தவர், இதில் வந்து அமெரிக்க கப்பல்கள் மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு சில நாடுகளினுடைய கப்பல்களும் சேர்ந்து தான் நாங்கள் மறிக்க போகிறோம் என்று சொல்லி உடனடியாகவே பிரித்தானிய பிரதமர் சொல்லியிருக்கார். அந்த லிஸ்ட்டில் வந்து யூகே சேர்த்துறாதீங்க, நாங்கள் வரவே இல்லை, நாங்கள் மறிக்கவும் இல்லை, எங்களுக்கு தேவையில்லாத வேலை என்று சொல்லி யூகே பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் ஏற்கனவே மறுப்பு சொல்லியிருக்கார். அதே வேளையில் பிரித்தானியாவினுடைய சில பயிற்சி பெற்ற வீரர்கள் அந்த ஹோமுஸ் பகுதியில் வந்து கடல் கன்னிவெடிகளை அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள். அது ஈரானுடன் சேர்ந்து கதைச்சு பேசித்தான் அந்த நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் என்று சொல்லி பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். எனவே கப்பல்களை மறிக்கின்ற இந்த தீர்மானமே வந்து ஒரு குழப்பகரமான தீர்மானமாக தான் இருக்குது. அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறதுக்கும் மத்திய கட்டளை பணியகம் சொல்கிறதுக்கும் இடையில் வந்து நிறைய வித்தியாசங்களும் குழப்பங்களும் இருக்கின்றன. ஆக மொத்தத்தில் இலங்கை இந்திய நேரப்படி இன்று மாலை 7:30 மணிக்கு 7:30 ஆரம்பம். ஈரான் மீது மீண்டும் தாக்குதல்களை நடத்துவது சம்பந்தமாக நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டார் என்று சொல்லி அமெரிக்காவினுடைய பிரபலமான ஊடகம் த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டிருக்கிறது. தன்னுடைய முக்கியமான ஆலோசகர்களுடன் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணவராம், நாங்கள் வந்து தாக்குதல் திரும்பி ஆரம்பிப்போம், ஆனால் முந்தி மாதிரி பரவலாக இல்லாமல் வரையறுக்கப்பட்ட லிமிட்டட் தாக்குதல் ஒன்றை நடத்துவோம், அப்படி நடத்தி ஈரானை வந்து பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுவோம் என்று சொல்லி நேற்று தன்னுடைய ஆலோசகர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்று சொல்லி இந்த செய்தியில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் ஒரு செய்தி வந்தால் உடனடியாக ட்ரம்ப் சொல்வார் அது ஃபேக் நியூஸ், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, நாங்கள் ஒன்றும் ஆலோசனையில் ஈடுபடவே இல்லையே என்று சொல்லக்கூடும். இருந்த போதிலும் கூட இது சம்பந்தமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களிடமிருந்து இதுவரை உத்தியோகபூர்வமாக எந்த ஒரு பதிலும் வெளியாகவில்லை.
ஈரானிய கடற்படை, ஈரானிய இராணுவம், இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினர் எல்லோருமே அறிவித்திருக்கிறார்கள், நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எதிர்பாராத ஆயுதங்கள், இதுவரை வெளியே நாங்கள் பாவிக்காத, வெளியே எடுக்காத ஆயுதங்களை பயன்படுத்தி எங்களுடைய தாக்குதல்கள் இருக்கும் என்று சொல்லி IRGC ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஈரானினுடைய பாராளுமன்ற சபாநாயகரும் பேச்சுவார்த்தை குழுவினுடைய தலைவருமாகிய கலீப் பஃப் அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்கார். அமெரிக்க மக்களுக்கு சொல்லியிருக்கார், மிக விரைவில் $4 $5 கொடுத்து பெட்ரோல் வாங்குற காலம் ஒன்று வரப்போது, தயாராக இருங்கள் என்று சொல்லி அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். எனவே நிலைமைகள் நிமிடத்துக்கு நிமிடம் பரபரப்பாகி கொண்டே போகின்றன. என்னதான் நடக்கப் போகுது என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். யுத்த களத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்து கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.